அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியிலிருந்து இப்பொழுது நாம் காண இருப்பது 19வது பாடல். சென்ற பாட்டில் வெளி நிற்கவே என்று முடித்ததனால் தற்போது வெளி நின்ற என்று துவங்குகிறார், அந்தாதியாக உள்ளதால். வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களிநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளிநின்ற கோணங்கள் 9 தேவி உரைபவளே. மீண்டும் பாடல். வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களிநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 தேவி உரைபவளே. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து, ஆகாய முதலாக வெளி முதலாக நின்ற நின் திருமேனி, உலகம் முழுக்கும் வியாபித்திருக்கும் உன் திருமேனியை நான் பார்த்தேன். அதை பார்த்த என் விழியும் நெஞ்சும், கண்ணால் பார்க்க முடியும், நெஞ்சால் உணர முடியும். அதை நான் பார்த்து உணர்ந்தேன். களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில், அப்பொழுது நான் அடைந்த வியப்பை தாண்டி மகிழ்ச்சிக்கு, களிப்புக்கு கரையே இல்லை. ஒரு பார் முதலாக ஃபுல்லாக முழுவதும் உலகம் முழுக்கும் பரவியுள்ள அந்த தேவியின் ஒரு திருவுருவத்தை பார்த்து இவருக்கு வியப்பை விட களிப்பு தோன்றுகிறது. என் கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுள்ளமோ அவனருளாலே அவன்தாள் வணங்கி இப்படி என்னை பார்க்க வைத்ததும், அதனால் என்னுடைய மனதை நெஞ்சில் உணர வைத்ததும், என் விழியால் நான் நீ பார்க்க வைத்தாய், என் நெஞ்சால் உணர வைத்தாய். இதில் என் மனதை களிப்படைய செய்தால் அந்த களிப்பு கரை காண முடியாத களிப்பாக உள்ளது, அடங்கவில்லை. கரை காண முடியாமல் களிப்பிலேயே நான் மிதந்து கொண்டிருக்கிறேன். அப்படி எனக்கு செய்வது என்னுடைய அறிவினால் இல்லை, உன்னுடைய திருவுள்ளத்தினால், நீ மனது வைத்ததனால் எனக்கு இதெல்லாம் தெரிகிறது. ஒளி நின்ற கோணங்கள் 9 தேவி உரைபவளே. நீ எங்கிருக்கிறாய்? 9 கோணங்களின் உள்ளிருந்தாலும் நீயே உரைபவள். இந்த 9 கோணங்கள் என்பது தேவியின் ஸ்ரீ சக்கரம், திருமந்திரத்தில் திருவம்பல சக்கரம் என்று அழைக்கப்படுவது நம்முடைய உடலானது. இதில் முழுவதும் பரவி இருப்பவளே. அந்த வெளியே பிரபஞ்சம், நமக்குள்ள இது ஸ்தூல சரீரம், வெளியில் நம்முடைய மன உடலானது பஞ்சபூதங்களின் சேர்க்கையாலானது. நாமே ஒரு பிரபஞ்சம்தான். இது ஒரு க்ஷேத்திரம், இதுவே ஒரு க்ஷேத்திரம். இதில் உரையும் தேவி அவள். எப்படி அவள் உலகப் பொருட்களை அனைத்திலும் வியாபித்திருக்கிறாளோ அதேபோல் நம் உடலில் முழுவதும் வியாபித்திருக்கிறாள். நம்முடைய உடலின் ஒரு சக்தியும் அவளுடைய அருளால் அடைகிறது. நம்ம கையின் சக்தி, காலின் சக்தி, நரம்பின் சக்தி, மூச்சின் சக்தி அனைத்தும் தேவியின் அருளால் நிகழ்பவை என்பதை தெளிவுபடக் கூறுகிறாள். உறைபவளே, இருப்பவளே என்று கூறுகிறாள். தேவியின் ஒளியானது நம்முடைய உடம்பில் முழுவதும் பரவி உள்ளது. எப்படி அந்த அண்டத்தில், ஆகாயத்தில், வெளியில் பரவி நிற்கிறதோ அதுபோல் என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களிநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றதென்னே திருவுளமே என்று சொல்லவில்லை, திருவுளமோ உன்னுடையதான் என்ன பண்ணுவேங்கிறார். ஒளி நின்ற கோணங்கள் 9 தேவி உரைபவளே. ஆண்டவன் அருள்.